எல்லாருக்கும் வணக்கம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போர் அப்படிங்கிறது தீவிரமடைஞ்சிருக்கு. இந்த போர்ல அமெரிக்காவோட தாக்குதல்னால ஈரானோட சுப்ரீம் லீடர் காமேனி கொல்லப்பட்டிருக்காரு. இத ஈரான் அதிகாரப்பூர்வமா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாம ஈரான்ல இருக்கிற செக்யூரிட்டி அண்ட் மிலிட்டரி ஹை ப்ரொஃபஷனல்ஸுமே இந்த தாக்குதல்ல உயிரிழந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மறைவுக்கு பிறகும் நாங்க தொடர்ந்து பதில் தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் திரும்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற அமெரிக்காவோட அந்த மிலிட்டரி பேசஸ் மேல தொடர் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மேலயுமே ஒரு சில தாக்குதலை ஈரான் பண்ணிருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. சோ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறமும் ரெண்டு கண்ட்ரீஸ்மே தொடர்ந்து போர்ல நாங்க ஈடுபட போறோம் அப்படிங்கிற மாதிரியான இண்டிகேஷன்ஸ் கொடுத்திருக்கிறது. இந்த செக்மெண்ட்லயே திரும்ப ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த போர் தொடர்ந்துச்சு அப்படின்னா அது எக்கனாமிக்கலா எல்லா கண்ட்ரீஸ்க்குமே ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்கு. இந்த எக்கானமிக்கல் இம்பாக்ட பத்தி பேசும்போது நாம நேத்து வீடியோல பேசியிருந்தோம். இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இம்போர்ட் ஆஃப் குட்ஸுக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூஸ் ரிப்போர்ட்ஸ்ல இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூடுறதுக்கான வேலையை ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப வரைக்கும் அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் ஈரான் பண்ணல. ஆனா அந்த அதன் வழியா இறக்குமதி பண்ற அந்த ட்ரேட் ஹவுசஸ் அந்த ஷிப்மெண்ட்ஸை இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா வராம அங்க இருந்து யூட்டர்ன் பண்ணி திரும்ப போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு. சோ இது திரும்ப இந்த ஆயில் பிரைஸ்ல ஒரு சர்ஜை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி உலக லெவல்ல ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. நம்ம நேத்தே பார்த்த மாதிரி ஆயில் $73 தாண்டி போயிருக்கு ஒரு பேரல். இந்த சுச்சுவேஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு 1 வீக் எல்லாம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆயில் ஒரு பேரல் $110 மேல போயிடும். கச்சா எண்ணெயின் விலையேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடும் அப்படிங்கிற மாதிரி எக்கனாமிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த தாக்குதல்ல ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. கடந்த ஒரு வாரமா ஐடி ஸ்டாக்ஸ்ல ஒரு ஃபால் நடந்திருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் ஆந்த்ரோபிக் அவங்களோட ஏஐ மாடலான அந்த கிளவுட்ல நிறைய மாடல் அவங்க ரிலீஸ் பண்ணதுதான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஈரான் மேல நடந்த தாக்குதல்லையுமே இந்த ஆந்த்ரோபிக்கோட கிளவுட பென்டகன் ஹவுஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் ட்ரம்ப் இந்த யுஎஸ் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ்ல இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த தாக்குதல்ல இதை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பென்டகன் ஹவுஸே சொல்லியிருக்காங்க. சோ இது அடுத்த வீக் எப்படி ரோல் அவுட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்துதான் உலகம் ஃபுல்லாவே எல்லா மார்க்கெட்டும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், தங்கம் வெள்ளி அந்த மாதிரியான அசெட் கிளாஸ் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க் மட்டும் இல்லாம 2 பெரிய விஷயங்கள் அடுத்த வாரம் நடக்க போகுது. ஒன்னு என்ன அப்படின்னா அமெரிக்கால ஜாப் ரிப்போர்ட் வரப்போகுது. சோ அந்த ஜாப் ரிப்போர்ட் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா எக்கானமியா க்ரோ பண்றதுக்காக ஃபெட் ரேட் கட் பண்ணுவாங்க. இல்ல ஜாப் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா ரேட் கட் தள்ளி போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம சைனா சைட்ல ஒரு அப்டேட் இருக்கு. அது என்ன அப்படின்னா மார்ச் 4ல இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் அங்க ஒரு மீட்டிங் நடக்க போகுது. அதுல அவங்களோட 15வது 5 இயர் பிளான அவங்க ரோல் அவுட் பண்ண போறாங்க. சோ அதுல என்னென்ன அப்டேட்ஸ் அவங்க கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்தும் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த தாக்குதல்ல ரஷ்யாவும் சைனாவும் பெருசா எந்த சேவும் பண்ணல. ஆனா அமெரிக்காவோட இந்த தாக்குதலை 2 பேரும் கண்டிச்சிருக்காங்க. அடுத்து இந்த மார்க்கெட்ல இது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கறத இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். நிப்டி 25,200 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிப்டி ஒரு வீக்கான ஜோன்ல தான் இருந்தது. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா அடி வாங்கி இருந்தது. ஓவரால் மார்க்கெட்டே ஒரு வீக்கான ஒரு டோன்ல தான் இருந்தது. இந்த போர் அது ரிலேட்டடான இந்த டென்ஷன் அப்படிங்கிறது நிப்டியோட ஃபால ப்ரொபல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 25,000 கண்டிப்பா உடச்சி கீழே வரும். ஆனா அது எவ்வளவு தூரம் கீழே வரும், அங்க இருந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நாம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து கமாடிட்டி செக்மெண்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா கோல்ட் அண்ட் சில்வர் இது ரெண்டுக்குமே இந்த அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் இது மூணும் பண்ற இந்த வார் டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு புல்லிஷ் அவுட்லுக் தான் கொடுத்திருக்கு. இந்த வார் தொடர்ந்து நடக்க கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ் ஒரு அப்வர்ட் சைக்கிள்ல போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து துறை சார்ந்து இந்த
போரும் அது ரிலேட்டடா ஆயிலோட பிரைஸ் வந்து $100 மேல போச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். சோ இவங்க எல்லாருக்குமே ஆயிலோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது கண்டிப்பா அடி வாங்கும். ஏன்னா இந்தியால பெட்ரோல் விலையா ரொம்ப நாளாவே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணவே இல்லை, அதே லெவல்ல தான் வச்சிருக்காங்க. இப்போ அந்த உள்ள வர ஆயிலோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களால வந்து அதே ப்ராஃபிட் மார்ஜினை என்ஜாய் பண்ண முடியாது. ப்ராஃபிட் மார்ஜின் கண்டிப்பா வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஃபால் வரதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஷேர் எதுவுமே என்கிட்ட வந்து இல்ல. பட் ஆனா இதெல்லாம் வந்து டிவிடெண்டுக்காக கன்சிடர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். கடந்த ஒரு 1.5 வருஷமாவே பயங்கரமா வந்து ஏறி இருந்தது. ஸோ இங்க இருந்து ஒரு 20 to 30% கரெக்ட் ஆச்சு அப்படின்னா இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினைக்கிறேன். அடுத்து இண்டிகோ ஷேர். இண்டிகோ ஷேர்ல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த கான்ஃபிளிக்ட்க்கு அப்புறம் ஏர் லைனை வந்து நிறைய வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. அதனால பேசஞ்சர்ஸ் வந்து ஏர்போர்ட்ஸ்லயே வந்து தவிக்கிற நிலைமையும் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிளைட்டை வந்து அடிக்கடி அவங்க கேன்சல் பண்ணும்போது அதுவுமே இந்த ஷேருக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸா வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அடுத்து இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது டயர் அதுக்கப்புறம் பெயிண்ட் இது ரெண்டும் பண்ற கம்பெனிஸ்க்கு ஒரு முக்கியமான ரா மெட்டீரியல். சோ அந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது பெயிண்ட் ரிலேட்டட் அப்புறம் டயர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா ஒரு பிரஷரா வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இந்த பெயிண்ட் செக்டர்ல ஏசியன் பெயிண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து ரொம்ப பிரஷர்ல இருக்கிற ஒரு ஷேர் தான். அவங்களோட growth அப்படிங்கிறதும் வந்து சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. காம்படிஷன் அப்படிங்கிறது ஹெவியா இருக்கு. ஸோ இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் பிரைஸும் ஹைக்கும் நடந்துச்சு அப்படின்னா ஏசியன் பெயிண்ட்ஸ்லயும் ஒரு நல்ல ஃபால் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து டயர் செக்மெண்ட்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்பல்லோ டயர்ஸ், எம்ஆர்எஃப் இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஃபால் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா இது எதுலயுமே வந்து இப்போதைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. ஃபால் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது எந்த லெவல்ல வந்து ஃபால் ஆகுது, எங்க கன்சாலிடேட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நாம இந்த ஷேர்ஸை வந்து செக் பண்ணணும். அடுத்து எப்படி டயர்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ்க்கு வந்து இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது ஒரு ரா மெட்டீரியலோ அதே மாதிரிதான் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்குமே. ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்குமே அந்த மூலப்பொருட்களோட விலை வந்து ஏறும்போது இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இந்த எஃப்எம்சிஜில ஆல்ரெடி இவங்களோட மார்ஜின் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியான மார்ஜின் தான். அது இன்னும் கான்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா அது எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ்லயுமே ஒரு ஃபால கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம முன்னாடி வீடியோஸ் சொல்லியிருக்கோம் ஐடிசி வந்து ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் நான் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த ஃபாலும் வந்து இதுல குமுலேட்டிவ் ஆச்சு அப்படின்னா ஐடிசில இன்னும் ஒரு ஃபால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்துஸ்தான் யூனிலிவர் இது வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கிற ஷேர், இங்கேயுமே ஒரு கரெக்ஷன் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் வந்து கடந்த ஒரு வருஷத்துல ஒரு நல்ல ரன் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இங்க வந்து ஒரு கரெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத நாம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அடுத்து இந்த கார் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டா வந்து இதுல பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி. ஆனா இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், எல்லா பொருட்களோட விலை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அப்படி நடக்கும்போது எக்கானமில இந்த டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் வந்து கம்மியாகும். அதாவது இந்த கார், பைக் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். போன வருஷத்துல இருந்தே அந்த ஜிஎஸ்டி கட்டுக்கு அப்புறம் ஃபெஸ்டிவ் சீசன் தொடர கார் சேல்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இந்த இன்ஃபிளேஷன் வந்து ஹையாச்சு அப்படின்னா அந்த சேல்ஸ் வந்து அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அதே சமயத்துல இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அங்க ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து தடைப்படுறதுனால ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்தியால இருந்து போற இந்த நான் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு அது வழியா தான் போகுது. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியால இருந்து நான் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ்ல 10% கிட்ட வந்து அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது திரும்ப எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கம்பெனிஸ்க்குமே ஒரு நெகட்டிவ் நியூஸா வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அந்த வளைகுடா பிரிவுகள்ல இந்தியால இருந்து போற ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்தியால இருந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா மட்டுமே $1.2 பில்லியன் வர்த் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஆகுது. இதுல பெரிய கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு எல்டி ஃபுட்ஸ், இன்னொன்னு வந்து கேஆர்பிஎல். ஸோ இந்த ரெண்டு ஷேருமே நான் வந்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஸ்டாக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். இதுல கேஆர்பிஎல் அப்படிங்கிறது மார்க்கெட் லீடரா இருக்கிற ஒரு ஷேர். இந்த இந்தியா கேட் அப்படிங்கிறது இந்த கம்பெனி கிட்ட தான் இருக்கு. இது வந்து டொமஸ்டிக்ல ஒரு நல்ல பிராண்ட். ஆனா எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரீமியம் செக்மெண்ட்ல அதிகமா பண்றாங்களே தவிர வால்யூம் வந்து எல்டி ஃபுட்ஸை விட கேஆர்பிஎலுக்கு வந்து கம்மியா தான் இருக்கு. அதே சமயத்துல எல்டி ஃபுட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட்ஸ்ல நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஷேரா இருக்கு. அவங்க கிட்ட வந்து
இந்த தாவத், ராயல் இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு கீழே இந்த வளைகுடா பிரிவுகள்ல நல்ல வந்து பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எல்டி ஃபுட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்னால இந்த ரெண்டு ஷேரோட சேல்ஸும் சரி அவங்களோட ப்ராஃபிட்டும் சரி அடி வாங்குறதுக்கான காரணம் வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த ஷேர்ல ஒரு கரெக்ஷன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து அமெரிக்கால நேத்து பெக்ஷர் ஆத் ரிலேட்டடா வந்து ஒரு அப்டேட் வந்து இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த குவார்டர் 4ல வந்து அவங்களோட ஆப்ரேட்டிங் ரெவன்யூ அப்படிங்கிறது 30% கிட்ட வந்து சரிஞ்சிருக்கு. வாரன் பஃபட் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வர முதல் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இதை வந்து எல்லாருமே ரொம்ப முக்கியமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கீழே விழுந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல வந்து லாபம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அதுக்கு அண்டர் ரைட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுலயுமே அவங்களோட லாபம் வந்து குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பெக்ஷர் ஹாத்வே ரிசல்ட்ஸோட சேர்த்து பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து அமெரிக்கன் சந்தையில இருந்தது. ஆனா இந்த ரிசல்ட்டோட சேர்த்து அவங்க எந்த பைபேக்கையும் வந்து அனௌன்ஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம அவங்க கையில இருந்த கேஷ் ரிசர்வும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா வந்து அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில அப்டேட்ஸ். இதுக்கப்புறம் இந்த வார் வந்து எப்படி போகுது, அது மார்க்கெட்ல எந்தெந்த செக்மெண்ட்ல வந்து எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கறத நம்ம மண்டே மார்க்கெட்ல தான் பார்க்கணும். மார்க்கெட் கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் ஜோன்ல தான் வந்து ஓபன் ஆகும். நீங்க உங்களோட போர்ட்போலியோவை போய் செக் பண்ணி எதையும் வந்து அவசரப்பட்டு சேல் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் போர்ட்போலியோவை வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுட்டு ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட்டை மட்டும் பாருங்க. அந்த வாட்ச் லிஸ்ட்ல பாருங்க, போர்ட்போலியோவை பார்க்காதீங்க. இல்லைன்னா மார்க்கெட்டே நாளைக்கு ஒரு நாளைக்கு பார்க்காம எண்ட் ஆஃப் தி டே எந்தெந்த ஷேர் விழுந்திருக்கு, எந்தெந்த ஷேரை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்ச் பண்ணி நீங்க வந்து முடிவு பண்ணுங்க. நானுமே நாளைக்கு போர்ட்போலியோ எல்லாம் பார்க்க போறது இல்ல. வாட்ச் லிஸ்ட்ல ஏதாவது ஒரு ஷேர்ல ஏதாவது ஒரு வாய்ப்பு வருமா அப்படிங்கறத தான் வந்து நான் வந்து வாட்ச் பண்ண போறேன். அது என்ன அப்படிங்கறத நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோல வந்து நாம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்டிபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.